அன்புமணி பொதுக்குழு நடத்த தடையில்லை என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அன்புமணி தலைமையில் பாமக பொதுக்குழு நடத்த தடையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பு வழங்கியுள்ளார். தடை கோரிய ராமதாஸ் மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அன்புமணி பொதுக்குழு நடத்த தடையில்லை என்றும் அன்புமணி தலைமையில் பாமக பொதுக்குழு நடத்த தடையில்லை என்று சென்னை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பு வழங்கியுள்ளார். தற்பொழுது அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அன்புமணி தலைமையில் நாளை பாமக பொதுக்குழு கூட்டம் நடத்த தடையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அன்புமணி தலைமையில் பாமக பொதுக்குழு நடத்த தடையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பு அளித்துள்ளார். தற்பொழுது அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அன்புமணி பொதுக்குழு நடத்த தடையில்லை என்றும் அன்புமணி தலைமையில் பாமக பொதுக்குழு நடத்த தடையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பு வழங்கியுள்ளதை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அன்புமணி தலைமையில் நாளை பாமக பொதுக்குழு கூட்டம் நடத்த தடையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது தீர்ப்பு வழங்கியுள்ளது. மேலும் அன்புமணி தலைமையில் பாமக பொதுக்குழு நடத்த தடையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பளித்து உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சிவக்குமார், தற்பொழுது அன்புமணி பொதுக்குழு நடத்த தடையில்லை என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதுகுறித்து கூடுதல் விவரங்களை பகிரலாம். அதாவது அன்புமணி ராமதாஸ் நடத்தக்கூடிய இந்த பாமக பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க கோரி ஒரு வழக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு துவங்கப்பட்டது. அதாவது ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அன்புமணியும் ஆகிய ரெண்டு பேருமே தனது அறைக்கு வரும்படி இன்னைக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு. கட்சியோட நலன் கருதி இருபத்தையும் தனித்தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி தெரிவிச்சிருந்தாரு. மேலும் மாலை 5:30 மணிக்கு தனதோட அறைக்கு வரும்படி இருவருக்குமே நீதிபதி அழைப்பு கொடுத்திருந்தாரு. அதாவது பாமக கட்சி நிறுவனர் ராமதாஸ் ஆகட்டும், அவரது பையன் அன்புமணி ராமதாஸ் ஆகட்டும், இருவருக்கும் இடையில உள்ள பிரச்சனை கடந்த சில மாதங்களாக விஸ்வரூபம் வருது. இந்நிலையில மாமல்லபுரம் அப்படிங்கிற பகுதியில நாளைக்கு பாமகவோட பொதுக்குழு கூட்டத்தை நாளைக்கு அன்புமணி கூட்டணும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அன்புமணி ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ள இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி ராமதாஸால நியமிக்கப்பட்ட மாநில பொதுச் செயலாளர் முரளிசங்கர் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்சி தலைவராக தான் இருக்கும்போது இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாநாட்டுக்கு தடை விதிக்க கோரி உத்தரவிட்டிருந்தாங்க. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இன்னைக்கு என்ன பண்ணாங்க, பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகியோரை தனியா பேசணும், அதனால இருவரும் தன்னோட அறைக்கு நேரில் வர முடியுமா அப்படின்னு சொல்லி இருதரப்பு வழக்கறிஞர்களும் நீதிபதி கேள்வி எழுப்பினாரு. அதை ஏற்றுக்கொண்டதை அடுத்து மாலை 5:30 மணி அளவுல வரும்படி ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகிய இருவருக்குமே அழைப்பு விடுத்தாங்க. அதே நேரத்துல இந்த சந்திப்பின் போது கட்சியினராகட்டும், அவர்களது ஆதரவாளர்கள், வழக்கறிஞர்கள் யாருக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு நீதிபதி தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா 2 மணி அளவுல பாமக நிறுவனர் ராமதாஸ் இந்த சென்னை வரமாட்டாரு, அதாவது உயர் நீதிமன்றத்துக்கு வர முடியாது, அதுக்கு உடல்நலக் குறைவு காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிவிச்சிருந்த நிலையில இதை தொடர்ந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா, அதாவது இதை தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் ஆஜராயிருந்தாரு. அன்புமணி ராமதாஸ் ஆஜரான அதே நிலையில என்ன பண்ணிருந்தாங்கன்னா, வீடியோ கான்பரன்சிங் முறையில ராமதாஸ் நம்ம நீதிபதி என்கொயரி பண்ணிட்டு இருந்தாங்க. என்கொயரி பண்ணிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இணையதளம் மூலமா ராமதாஸ் இணைந்தாரு. அதே நேரத்துல தைலாபுரத்துல உள்ள ராமதாஸ் தனி அறையிலையும் நீதிபதி அறையில நீதிபதி மற்றும் அன்புமணி ஆகியோர் மட்டுமே பேசி வந்தாங்க. இது இந்த ஆனந்த் வெங்கடேஷ், அதாவது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், அதே மாதிரி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரோட பேச்சுவார்த்தை முடிஞ்சு 1 மணி நேரத்துக்கு பிறகு நீதிபதி புறப்பட்டாரு. இந்நிலையில இந்த மாநாட்டுக்கு தற்போது தடை இல்லை, அதாவது தடை விதிக்க மறுத்து தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே பாமக நிறுவனர்களுக்குள்ள, அதாவது தந்தை மகனுக்குள்ள ஏற்பட்ட சண்டையில பாமக பிரியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்துட்டு இருக்கிறதாகவும், இந்த சூழ்நிலையை உடனடியா இருவரும் பேசி சுமூகமாக எட்டப்படணும், அதாவது இதுக்கு ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்படணும்னு ஏற்கனவே பலர் கருத்து தெரிவிச்ச நிலையில பல்வேறு கட்சியினரும் இதுக்கு தூது போயிருந்தாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தந்தை மகனுக்குள்ள உள்ள பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பலர் ஒரு கட்டத்துக்கு மேல பேச முடியாத ஒரு சூழ்நிலையில தான் நீதிமன்றத்தை அணுகுனாங்க. ஆனா நீதிமன்றத்தில் சுமூக முடிவு எட்டப்படாத ஒரு சூழ்நிலையில நாளை நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்துக்கு எந்த விதமான தடையும் இல்லை அப்படின்னு சொல்லி தற்போது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருக்கிறார். அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.
அன்புமணி பொதுக்குழு கூட்டத்திற்கு தடையில்லை என்று தற்பொழுது நீதிபதி தீர்ப்பு வழங்கியுள்ளார். பாமகவின் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக சிவில் நீதிமன்றத்தை ராமதாஸ் அணுகலாம் என்றும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாமகவின் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக சிவில் நீதிமன்றத்தை ராமதாஸ் அணுகலாம் என்றும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கூறியுள்ளார். மாமல்லபுரத்தில் நாளை திட்டமிட்டபடி அன்புமணி தலைமையில் பாமக பொதுக்குழு நடைபெறவுள்ளது என்றும் முன்னதாக கட்சியினர் வழக்கறிஞர் யாருமின்றி நீதிபதி அறையில் நேரில் சென்று அன்புமணி பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் காணொலி மூலம் ராமதாஸ் நீதிபதியிடம் தனது தரப்பு விளக்கத்தை அளித்துள்ளார். தற்போது இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அன்புமணி பொதுக்குழு கூட்டத்திற்கு தடையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது தீர்ப்பு வழங்கியுள்ளது. அன்புமணி தலைமையிலான பொதுக்குழுவிற்கு தடை கேட்ட பாமக நிறுவனர் ராமதாஸின் மனுவானது தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது.